ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, அவசரமா இப்போ இந்த இரவு நேரத்தில் எதுக்காக வராகி அம்மா வந்திருக்கேன்னு யோசிக்கிறியா? அதாவது இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டுட்ட, நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட எத்தனையோ காலம் கடந்து வந்துட்ட. இனிமேலும் நீ கேட்டதை தாமதப்படுத்தக்கூடாது, தள்ளி போடக்கூடாதுன்றதுக்காகவே இன்று இரவோடு இரவாக உனக்கான நல்லதை செய்ய ஓடி வந்திருக்கேன். இன்று இரவுக்குள்ளாகவே என் வார்த்தைகளை நீ கேட்கும் பட்சத்தில் நாளைக்கு கண்டிப்பா உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ யாருக்கும் தெரியாம எத்தனையோ விதங்கள்ல நல்லதையும் நன்மைகளையும் செஞ்சிருக்க. பல புண்ணியங்களை செய்த பிள்ளையான உனக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இப்போதுதான் வந்திருக்கு. அதனாலதான் இனிமேலும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லி உன் விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்தோட இந்த வராகி அம்மா உன்னை அவசரமாக பார்க்க வந்தேன். எப்போதும் யார் உன் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் நீ உடைத்து போக செய்யாதே. ஒரு மனுஷங்க உன்னை நம்புனாங்க, நீ இதை செய்வான்னு எதிர்பார்த்தாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் அவங்க மனசுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காம, அவங்க மனசுடைஞ்சு போகும்படி செய்யாம அதை என்கிட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிடு. ஏன்னா உன்னால் முடிஞ்ச காரியத்தை நீ செய்ய முடியும். முடியாத பட்சத்தில் அதை என்கிட்ட ஒப்படைச்சினா உனக்கான அந்த விஷயத்தை இந்த வராகி அம்மா சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன் இல்லையா? கண்டிப்பா உன் பாவங்களை குறைத்து உனக்கான புண்ணியத்தை அதிகரிக்க தான் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நான் ஒரு கருணை கடலாக இருந்து உன் மீது கருணை செலுத்தி அன்பான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீ செஞ்ச புண்ணியத்துக்கு மிகப்பெரிய அளவில் பலனை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. நீ செய்த நன்மைகளை எல்லாம் நான் நிறைய கணக்கு போட்டு வச்சுருக்கேன். உன் பாவங்களை நான் குறைப்பேன், ஆனால் புண்ணியங்களை குறைக்க இங்கே யாராலும் முடியாது. நீ செஞ்ச புண்ணியத்துக்கும் நீ செஞ்ச நன்மைக்கும் சேர்த்து தானே இந்த வராகி அம்மா இப்பொழுது உனக்கான நல்லதை உன் விருப்பம் போலவே நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உனக்கு பெற்ற தாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னை பெறாத தாயாக இந்த வராகி அம்மா நான் இருந்து கண்டிப்பாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை உண்மையாக விரும்புபவர்களையும் உண்மையிலேயே உன்னை மதிப்பவர்களையும் உனக்கு நல்லது நினைப்பவர்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு அடையாளம் காட்டுறேன். உனக்கு எது வேணும்னாலும் அதை என்கிட்ட கேளு. உனக்காக செஞ்சு கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையில் வறுமை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சூழ்நிலைகள் சரியில்லைன்னு சொல்லி உன்னை தோளில் சுமந்த வயிற்றில் சுமந்த உன் பெற்றோரை நீ முதியோர் இல்லத்துக்கு மட்டும் அனுப்பிடாதே. ஏன்னா எந்த ஒரு பிள்ளை தன் பெற்றோரை தூக்கி சுமந்து, அதாவது அவங்க மனசில் அவர்களை தூக்கி சுமந்து வாழ்க்கையில் நல்லா பார்த்துக்கிறாங்களோ அவர்களை என் மடியில் நான் தூக்கி சுமந்து அவர்களை தாளாட்டி சீராட்டி பேரும் புகழோட நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உனக்கு உணவு வேணுமா, காசு பணம் வேணுமா, உடை வேணுமா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளு. அது தர்மம். ஆனால் ஒருபோதும் நான் உனக்கு தரலான்னு நினச்சி வாழ்க்கையில் துக்கம் இருக்குன்னு நினச்சி உன் பெற்றோர்களை மட்டும் நீ தவிக்க விட்டுடக்கூடாது என் செல்லமே. உண்மை என்னன்னா, நான் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பேன், சோதனைகளை கொடுப்பேன். ஆனால் கஷ்டம் வரும்போதும் சோதனைகள் வரும்போதும் உன்னை பெற்றவர்களை நீ பாரமாக நினைக்கிறியா அல்லது சுமையாக நினைக்கிறியான்னு ஒரு சோதனை மட்டும்தான் செய்கிறேன். எந்த கஷ்டத்திலும் நீ அவர்களை விட்டு கொடுக்காம உன் கூடவே நீ வச்சு பார்த்துக்கிட்டினா வெகு சீக்கிரமாகவே உன் கஷ்டங்களையும் சோதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். உன் வீட்டில் எப்போதும் அமைதி நிலைக்கும்படியும் உன் குடும்பத்தில் எப்போதும் சிரிப்பும் சந்தோஷமும் ஒழிக்கும்படியும் இந்த வராகி அம்மா உனக்கான செல்வத்தை அள்ளி கொடுத்துட்றேன். ஒற்றுமையும் மகிழ்வும் தான் உனக்கு மிகப்பெரிய செல்வம். குடும்பத்தில் உள்ளவங்க கூட நீ ஒற்றுமையாக இரு. அதே நேரத்தில் மகிழ்ச்சியா உன் வாழ்க்கையை வாழ முயற்சி செய். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து இந்த வராகி அம்மா உன்னை காப்பாற்றுவேன். வார்த்தைகளில் முக்கியம் கொடுத்து மனசில் உனக்கு மதிப்பே கொடுக்காத மனிதர்களிடம் உன்னை பெருசாக மதிக்காமல் சும்மா வார்த்தை அளவில் மட்டும் உன்னை பெருசாக நினைக்கிற மாதிரி பேசுகிறவங்க கிட்ட நீ அமைதியாக தூரமாக ஒதுங்கி விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். ஏன்னா உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களையும் பழகிறவங்களையும் நீ நல்லவங்க, நம்மளை மதிக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர்கள் மனசில்
உன்னுடைய பற்றிய மதிப்பு மரியாதையும் எந்த அளவுக்கு இருக்குன்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எல்லாருடைய கண்களுக்கும் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணுன்றதுக்காக நான் உன்னை படைக்கலை. அப்படி நீ எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கணும்னா உண்மையை விட்டுட்டு நீ நடிக்க தான் வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிச்ச விதத்தில் இருக்க முடியாது. உனக்கு நடிப்பு வாழ்க்கை வேண்டாம். நீ நீயாக உண்மையாக இரு. உண்மையாக நிற்கும் தைரியத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். வாழ்க்கையில் உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நீ நீயாக இருக்கும்போது தான் இந்த வராகியம்மா எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நான் உன் கூட இருக்கும்போது நீ உன் வாழ்க்கையை பற்றி பயப்படவோ அல்லது பாரமாக நினைக்கவோ தேவையில்லை. என் அருளின் மூலமாகவே தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை நான் உருவாக்கி கொடுப்பேன். என் கரங்களால் உனக்கு அருள் செய்து ஆசீர்வதித்து உனக்கான நல்லது அனைத்தையுமே கூட உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். எப்போதும் யாரையும் கேலி பண்ணியோ கிண்டல் பண்ணியோ யார் மனசையும் காயப்படுத்தியோ சிரிக்கக்கூடாது. அந்த சிரிப்பில் ஒரு மகிழ்ச்சியை நீ உருவாக்கி கொள்ளக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அடுத்தவங்களை நீ கேலி பண்ணி சிரிக்கும்போது அந்த சிரிப்பு எனக்கு கண்ணீராகவே இருக்கும். ஏன்னா எல்லாரும் என்னோட பிள்ளைங்க. ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையை கேலி பண்ணுறதையும் குறை சொல்வதையும் குற்றம் சொல்வதையும் என்னால் எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? எல்லாரையும் மனிதனாக உனக்கு சமமாக பார்க்க பழகு. யாரையும் எந்த விதத்திலும் ஏளனமாக பேசுவதோ இழிவாக கேலி பண்ணி சிரிப்பதோ கூடாது. தவறு செய்கிறவங்க எல்லாருமே பேசும்போது தன்னை பெரிய நியாயவான், புத்திசாலி, நீதிமான் போல காட்டிக்குவாங்க. அப்படி யாராவது தப்பு செஞ்சுட்டு இந்த உலகத்திலேயே மகா உத்தமர் போல பேசுனாங்கன்னா நீ அமைதியாக இரு. சொல்லால் வரும் வெற்றி வெறும் தற்காலிகமானது தான். தன் சொல்லின் மூலமாக தன்னை திறமைசாலியா புத்திசாலியா காட்டிக்கொள்ளும் அந்த மனிதர்கள் கூடிய சீக்கிரம் வாழ்க்கையில் தோற்று போவாங்க. அதை நீ கண்டிப்பாக பார்க்க தான் போகிற. எப்போதுமே உனக்கு விருப்பம் இல்லாதவர்களை விரும்பி பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைக்காதே. உனக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உன்னை விரும்பாத ஆளாக அவங்க நினச்சாலும் சரி, அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா பிடிக்காத விஷயங்களை கூட வச்சுக்கிறது வலியையும் கஷ்டத்தையும் தான் கொடுக்கும். அதை விடுவிச்சு விலகி போகும் தைரியம் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அது உனக்கு மன அமைதியை கொடுக்கும் அல்லவா? பொருளாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் உன்னை விட்டு விலகி போகுதுன்னு தெரியும் போது அதை அப்படியே அதன் போக்கிலேயே விட்டுடணும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். முக்காவாசி உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுப்பவர்கள் அந்நியர்களாக இருக்க மாட்டாங்க. நீ நேசித்த மனிதர்கள் தான் அவர்கள் சொற்களின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக உன்னை காயப்படுத்துகிறவங்களா, உன் மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. நீ எப்போதும் கவனமாக இருக்க பழகு. மனிதனை மனிதனாக மதித்து அவனுக்கு மரியாதையை கொடுக்க வேண்டியது மனிதத்துவம். நீயும் மனிதாபிமானத்தோடு செயல்படும் போது என் அருளை உனக்கு பரிபூரணமாக அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். எப்போதுமே உண்மை தாமதமாக வரலாம், ஆனால் உண்மை அப்படி வரும்போது என் அருளும் நிம்மதியும் உயர்வும் மூன்றையும் உனக்கு கொண்டு வரும். நீ உண்மையான பிள்ளையா, நேர்மையான பிள்ளையாக வாழும்போது இந்த வராகி அம்மாவின் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நிம்மதியும் வெற்றியும் மிகப்பெரிய அளவில் உயர்வும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. என்னை நம்பும் உனக்கு நல்ல சக்தியை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில சமயங்களில் உன் சிந்தனை சிதறி போகும்போது, உன் கவனம் தவறி போகும்போது, என்ன செய்யலான்ற தெளிவும் புரிதலும் இல்லாத போது இந்த வராகி அம்மாவை நோக்கி ஓடிவா. உன் கவனத்தை சரியான பாதையில் திசை திருப்பி உன் மனசுக்கு நேரான பாதையை காட்டி என் அருளின் மூலமாக உனக்கு தெளிவையும் புத்திசாலித்தனத்தையும் கூட நான் கொடுப்பேன். எல்லாரும் உன்னை கைவிட்ட போதும் இந்த வராகி அம்மாவை நீ விடாமல் இருக்க பிடிச்சிக்கிட்டு இருந்ததால தான் நான் உனக்கு துணையாக இருந்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன்னை தலை நிமிர்த்தி வெற்றிகரமான ஆளாக வாழ வச்சு காட்டுறேன். நீ எப்போதும் உன்னால் எதை சரி செய்ய முடியுமோ, உன்னால் எதை சமாளிக்க முடியுமோ அதை மட்டும் செஞ்சினா போதும். மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. கண்டிப்பாக உன் கவலைகளை போக்கி உன் வாழ்க்கையில் நிம்மதியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் பல பேர் உன்கிட்ட நல்லா பேசுகிறவங்களா பழகிறவங்களா இருந்தாலுமே கூட அவர்கள் தேவைக்காக மட்டுமே உன்னை பயன்படுத்தி கொள்பவர்களாகவும் இருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன் மதிப்பு என்னன்றதை மற்றவங்க தீர்மானிக்கக்கூடாது. உன் மனசையும்
உன் பாதையையும் காப்பதற்கு, உனக்கு நல்வழியை காட்டுவதற்கு இந்த வராகி அம்மா நான் உன் கூடவே இருக்க போகிறேன். உனக்கு எதை எப்படி செய்யணும், எதை எப்படி பார்க்கணுன்ற அந்த கண்ணோட்டத்தையும் அந்த தெளிவையும் நான் உருவாக்கி கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனக்கவலைகள் அனைத்தும் மறைந்து போகும்படி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ தனியாக இல்லை, இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கின்ற அந்த நம்பிக்கை ஒன்றே உனக்கு போதும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையின் மூலமாகவே உன் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட சொன்னீன்னா அதை சரி செஞ்சு உன் மனசில் சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இப்போதே உன் வாழ்க்கைக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஆளாக உருவாக்கி காட்ட போகிறேன். எப்போதும் தன்மானத்தையும் சுயமரியாதையை மட்டும் நீ விட்டு கொடுத்துடாதே. சுயமரியாதையை விட்டு கொடுத்து நீ ஆசைப்பட்டதை அடையணுன்ற அவசியம் இல்லை. அப்படி உன் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டு கொடுத்து நீ பெரும் வெற்றிகள் வாழ்க்கையில் உண்மையானதாக நிலச்சி நிற்காது. தாழ்ந்து போய் இறங்கி போய் வாழ்வதை விட நிமிர்ந்து நிற்க கற்றுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம நீ தலை நிமிர்ந்து வாழ்வதே உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும். எப்போதுமே வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தர்மம் மாறக்கூடாது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ கற்றுக்கோ. அடுத்தவங்களை முழுமையாக நம்பி நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். இந்த வராகி அம்மாவை நீ முழுமையாக நம்பி உன் கடமைகளை சரியாக செய்யும்போது நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் பெற்று தருவேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் சோகம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ கூடாது. எனக்கு பிடிச்சதே உன் சிரிக்கும் முகம்தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் எத்தனை கவலைகள் இருந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும், உன் வலியையும் வேதனையும் போக்குவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்ற நம்பிக்கையோட வாழ தயாராகு. உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன் வாழ்க்கையவே சந்தோஷ வாழ்க்கையாக இன்று இரவோடு இரவாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன். இனி ஒரு நாள் இரவு கூட நீ அதையும் இதையும் யோசித்து கவலைப்பட்டு தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடாது. உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து உன் சுமைகளையும் பிரச்சனைகளையும் நான் ஏந்திக்கிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை எப்படி உனக்கு சாதகமாக மாற்றுறதுன்னு யோசிச்சினா கண்டிப்பாக இந்த நிகழ்காலத்தை உனக்கு நிம்மதி காலமாக இந்த வராகியமாக மாற்றி கொடுத்துருவேன். மற்றவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை பற்றி யார் என்ன எப்படின்னு இந்த வராகியமாக எனக்கு தெரியும். அது போதும் என் செல்லமே. கண்டிப்பாக உன் மனசில் இருக்க வருத்தத்தையும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலையையும் இந்த வராகியமாக நான் சரி செஞ்சிருவேன். நீ எப்போதும் அடுத்தவங்க வந்து உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. நீ சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது. உன் மகிழ்ச்சிக்கும் நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். அதனால் உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறதுன்னு யோசிச்சு அதற்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் வாழ்க்கையை மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்காதே. வெளியிருந்து பார்க்குறதுக்கு எல்லார் வாழ்க்கையும் நல்லா பளபளன்னு பிரகாசமாக ஜொலிக்கிறது போல தான் தெரியும். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும். நீ அதிகமாக சிந்திப்பதை கொஞ்சம் நிறுத்திக்கோ. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. நிறைவாக யோசித்து நிதானமாக செயல்பட்டு ஒவ்வொரு செயலிலும் வெற்றி பெற தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் உன் சூழ்நிலையையும் இனிமையாக மாற்றணும்னா உனக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. ஆனால் உன் உடம்பையும் உன் மனசையும் உன் சக்தியையும் உன் வாழ்க்கையும் இனிமையாக வச்சுக்கிறது 100% உன்னுடைய பொறுப்பு தான். நீ மனசு வச்சினா உன் வாழ்க்கையை நிச்சயம் மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்ற முடியும். எப்போதுமே உன்னுடைய இலக்கு இதுதாங்கிறதுல நீ தெளிவாக இரு. உன் இலக்கை நீ தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு
அதை அடைவதற்காக வேகமாக செயல்படும் போது, அதுவும் விவேகத்தோடு செயல்படும் போது கண்டிப்பா இந்த வராகி அம்மா உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உன் இலக்கை அடைவதற்கும் நானே உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. உனக்குள்ள ஒரு சின்ன பயமோ அல்லது பதட்டமோ வரும்போது கவலைகளை மறந்துட்டு நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா உனக்கு பிடிச்ச பாடலை பாடு. மனசுக்குள்ளேயும் பாடு அல்லது வெளியே கூட பாடு. எப்படியோ நல்ல இனிமையான பாடல்களை நீ மனசுக்குள்ளே நினைக்கும் போதும் பாடும்போதும் உன் பயம் பதட்ட கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகும். எப்போதுமே சின்ன சிரிப்போட புன்னகை முகமாக நீ இருக்க பழகு. ஏன்னா நீ சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. நீ எப்போதுமே சிரித்த முகமாக இருக்கும்போது உன் மனசில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் பிரச்சனைகளை எல்லாம் நீ மறந்து கடந்து வந்துட முடியும். அந்த சிறு புன்சிரிப்பு பல விஷயங்கள்லேருந்து உன்னை காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் நீ மன நிம்மதியை இழந்துடக்கூடாது. மன நிம்மதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையற்ற விஷயங்களை மறக்கவும் மன்னிக்கவும் தயாராகு. அதையும் இதையும் மனசில் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாதான் மன நிம்மதி இல்லாமல் நீ கஷ்டப்படணும். சில விஷயங்களை மறந்துடு, சில விஷயங்களை மன்னிச்சிடு. அதுவே உன் மன நிம்மதிக்கு சரியான வழியாக இருக்கும் அல்லவா? ஒன்று தனிமையை ரசிக்க பழகு. அப்படி இல்லாட்டி உன்னை யாராவது புரிஞ்சுக்குவாங்களா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் பேசு. அப்படி செய்யும்போது தனிமை இனிமையாக மாறலாம். ஒருத்தவங்க உன்னை புரிஞ்சுக்கல, யாருமே உனக்காக எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு உனக்கு தோணும் பட்சத்தில் நீ தனிமையை விரும்பி அமரும்போது இந்த வராகி அம்மா நானே உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கை இனிமையாக ஆக்கி கொடுப்பேன். எப்போதும் எந்த இடத்திலும் முடியாததை முடியாதுன்னு சொல்ல தயங்காதே. முடியாதுன்னா தைரியமாக சொல்ல பழகு. அவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடுமோன்னு நினச்சி எல்லாத்தையும் நீயே செஞ்சு கஷ்டப்பட வேணாம். முடியாததை முடியாதுன்னு சொல்லும்போது அது எந்த விதத்திலும் உனக்கு பிரச்சனையை தராதுன்றதை புரிஞ்சுக்கோ.